டிஜிட்டல் குடும்ப அட்டை திட்டம் மக்களுக்கு எளிமையும் ஆளுமையும் தருவதற்கான திட்டம்னு விளம்பரப்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் நடைமுறையில் இந்த திட்டம் பொதுமக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு பெரும் சுமையா மாறியிருக்கு. ரேஷன் கடைகளில் பயோமெட்ரிக் அமைப்பு செயல்படாம பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் இயந்திரங்கள் பழுதடைஞ்சு மக்கள் மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. வீட்டு வேலைகளை விட்டுட்டு குழந்தைகளோட கடையில் மணிக்கணக்கில் நிற்கிற பெண்கள் தாங்கள் தான் குடும்பத்தோட ஆளுமைன்னு நினைப்பாங்களா? ஆக அங்கேயே திட்டம் தோல்வி அடைஞ்சது தெளிவாகிருச்சு. இதுக்கு மேலேயும் எளிய ஆளுமைன்னு சொல்ற வார்த்தை ஜாலத்தை மக்கள் நம்ப தயாரா இல்லை. பல இடங்கள்ல இயந்திர பழுது, இணைய இணைப்பு இல்லாதது, பயோமெட்ரிக் அடையாள சரிபார்ப்பு தோல்வின்னு பல வகையிலையும் மக்கள் அவதிப்படுறாங்க, மக்களை அவதிப்படுத்துறாங்க. கிராமப்புறங்களில் இது இன்னும் ரொம்ப மோசமா இருக்கு. டிஜிட்டல் தமிழ்நாடுன்ற பெயரில் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் மக்களை ஏமாத்துற இன்னொரு திட்டமாக தான் பார்க்கப்படுது. திட்டத்தை அறிவிச்சா மட்டும் போதும் மக்களுக்கு நன்மை கிடைக்கும்னு நினைக்கிறது அறவேக்காட்டுத்தனம் இல்லையா? மக்களின் நேரத்தையும் உழைப்பையும் மதிக்க அரசு உடனடியாக இந்த தொழில்நுட்ப கோளாறுகளை எல்லாம் சரி செய்யணும். இல்லைன்னா இத்தகைய விளம்பர திட்டங்கள் மக்களை ஈர்க்காதுன்றத இனியாவது இந்த விளம்பர மாடல் அரசு புரிஞ்சுப்பாங்களா?